ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் குஜராத் தமிழச்சி. அவனேஷ், என்ன பண்ணுற? தூங்கி முடிச்சிட்டியா? குட் ஈவினிங். இப்போ என்ன பண்ணலாம்? தூங்கி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ காஃபில முக்கி பிஸ்கட் சாப்பிடணும். ஓகே, சாப்பிட்லாமா? காஃபி போட்டு வரலாமா? பார்த்தீங்களாங்க, அந்த பையனோட நடிப்பை நான் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னேன், அவன் 500 ரூபாய்க்கு நடிக்கிறான். உண்மையாகவே ஆனால் தூங்கி தான் முழிச்சான். முழிச்ச உடனே நான் அவன் ஸ்டெடி ஆகிட்டான். தூக்க முழிப்பு அவனுக்கு அந்த இது இல்லை, டயர்டு இல்லாமல் ஸ்டெடி ஆகிட்டான். நான் அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தேன், தம்பி இந்த மாதிரி நீ தூங்குற மாதிரி இருக்கணும், நான் கேட்பேன் உன்கிட்ட அப்படி சொல்லி வீடியோ எடுக்கிறேன் அம்மா அப்படி சொன்னேன். அதுக்காக அவன் இந்த மாதிரி நடிக்கிறான். நான் இந்த அளவுக்கு அவன் நடிப்பான்னு எதிர்பார்க்கல. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம காஃபி போடுவோம். பாருங்கள், காஃபிக்காக உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறத நான் போகிறேன். என்னடா இவன் அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கா, நம்மளுக்கு தருவாளா தரமாட்டாளான்னு ரொம்ப வெயிட் பண்ணி உட்காந்துருக்கு பாவம். உண்மையாக இவன் காஃபிலாம் குடிக்காது. ஆனால் இந்த காஃபி, பிஸ்கெட்டு, பன்னு, ரஸ்க்கு இந்த மாதிரி அதில் தொட்டு கொடுத்தா அதை மட்டும் சாப்பிடுவான். அவனுக்கு பிடிக்கும். தூங்கி முழிச்ச உடனே கேட்பான். உனக்கு எந்த பிஸ்கெட் வேணும்? தட்டினா காஃபி காலில் கொட்டிடும், சரியா? அப்புறம் சுடும். சுட்டா என்ன ஆகும்? சுட்டா என்ன ஆகும்? காலில் சூடாக இருக்கும்ல, கொத்திரும். இதை முடிச்சு அடுத்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வாங்க போகலாம். ஏற முடியாது, அதுக்கப்புறம் எடுத்து வேண்டாம் வேலை. இங்கே பாருங்கள், படியில் ஏற முடியாத அளவுக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ இதை வெட்டணுன்னா இதில் நிறைய குட்டி குட்டி பிஞ்செல்லாம் இருக்கா, அதனால தான் இதை வெட்டாமல் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், 1 வருஷம் ஆகிட்டு இங்கே அதான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய கொய்யாக்காய் கிடக்கு. இந்த பாருங்கள் எப்படி காய்ச்சி கிடக்குதுன்னு. இங்கே பாருங்கள், கீழே விழுந்தெல்லாம் கிடக்குது. கொய்யாப்பழம் பழுத்து, தன்னாலே பழுத்து கீழே விழுந்து கிடக்குது. இதை நாங்கள் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் மழை சீசன். இந்த மாதம் ஜூனுக்கு அப்புறம் மழை பெய்யும். மழை பெய்யும்போது இதெல்லாம் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் மாடியை. நிறைய கிடக்கு, நிறைய பழுத்து கிடக்குது. தம்பி பார்த்துமா, பெருக்கி முடிச்சுட்டு பறிப்போமா. சாக்லேட் கீழே போடாத. அதுலயா சாக்லேட் அள்ளி குப்பையில போடணும். ரோட்ல திட்டுவாங்க, பின்னாடி போய் போடணும். அது பாருங்கள், என்னோடய குழந்தை எனக்கு எவ்வளோ பொறுப்பாக ஹெல்ப் பண்ணுது. அவனும் நானும் சேர்ந்து குப்பை அள்ளி போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு முறத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுகிட்டே இருந்தான். எங்கள் வீட்டு மாடியில் இவ்வளோ பெரிய மரம் அப்படி விழுந்து கிடக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, இந்த வருஷம் வெயில் எங்களுக்கு அவ்வளோவாக்க வைக்க தெரியல. கொஞ்சம் வைக்க கம்மியாக தான் இருந்தது.
இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா மரம் எப்படி இருக்குது அது உள்ளாடி போய் உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நல்லா கூலிங்காக இருந்தது அந்த இடமும். பாருங்கள் வானத்தில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னுட்டு எவ்வளோ பக்கத்தில் போகுது. இப்போ பாருங்கள் நாங்கள் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போது எப்படி க்ளீன் பண்ணிட்டோன்னு பாருங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம கீழே போக வேண்டியதுதான். பாருங்க எப்படி தீ எரிஞ்சு புகையாக வருது. அந்த மரத்து இலையெல்லாம் கொண்டு வந்து எரிச்சாச்சு. அவ்வளோ இது எவ்வளோ இலை சேர்ந்து இருந்தது. ஒரு வருஷம் அப்படி பெருக்காமல் எல்லாம் சேர்ந்து போய் இருந்துச்சு. இப்போ போட்டு எல்லாத்தையும் எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு. நைட்டு டின்னருக்கு 2 சப்பாத்தியும் முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.